Who is captain of Indian cricket team? Rohit Sharma is the captain of India. Who is run machine? According to CricFan, former captain of Indian national cricket team Virat Kohli is known as run machine of cricket. Hello techies. Tagg Verve ரீசெண்டா Verve Connect Ultra அப்படிங்கிற இந்த சூப்பரான ஸ்மார்ட் வாட்சை 3500 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்தியாவுல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 1.78 இன்ச் பிக்கெஸ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கூடவே ப்ளூடூத் வாய்ஸ் காலிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. அது போக IP67 ரேட்டிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக டெடிகேட்டட் டிஜிட்டல் க்ரோன் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஓவராலா ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கறப்ப 3500 ரூபாய்க்கு ரொம்ப வர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் தெரியுது. பட் ரியல் டைம்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ணி குயிக்கா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரெண்ட்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Tagg Verve Connect Ultra ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு மேல இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணலாம். இங்க பாக்ஸ் பிளாக் கலர்ல இருக்கு. பாக்ஸ் டாப்ல Tagg அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. Verve Connect Ultra அந்த மாடலையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ go further beyond அப்படிங்கற அதனோட மெயின் டெக்ஸ்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வாட்சோட இமேஜை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த இமேஜுக்குலயே இந்த வாட்சோட மெயின் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்கு ரைட் சைடு எம்டியா இருக்கு. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் இந்த Tagg பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடர் ரோஹித் சர்மாவோட போட்டோவை பிரிண்ட் பண்ணிருக்காரு. நல்லா முறைக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா இதோட எல்லா ஹைலைட்டான ஃபீச்சர்ஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன் டைப்ல உங்களால கால்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ரியல் டைம் பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் கொடுத்திருக்காங்க. 120+ இன்பில்ட் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்கு. ஆல்சோ இன்-ஆப் GPS கொடுத்திருக்காங்க. இன்பில்ட் கால்குலேட்டர் இருக்கு. இதெல்லாம் பத்தி வீடியோல நம்ம டீடைலா பேசலாம். இங்க MRP பாத்தீங்கன்னா 9999 போட்டுருக்காங்க. ஆக்சுவலா இப்போ அமேசான்ல 3500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஸ்லைடிங் டைப்ல தான் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணா உள்ள Tagg லோகோ போட்டுருக்காங்க. இங்க பாக்ஸ் அப்படியே புக் டைப்ல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்க பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. அதை எடுத்து ஓரமா வச்சிட்டு பாக்ஸ்ல வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தறலாம். இங்க ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. கேபிள் லென்த் நல்லா நீளமா குவாலிட்டியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாப்பி நாட் ஹாப்பி அப்படின்னு போட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க ஈஸியா அது மூலமா கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அமேசான்ல இந்த ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ ரைட் பண்ண அந்த QR கோட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு கார்டு இருக்கு. அதோட சிக்னேச்சர் இருக்கு. அதுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த Verve Connect Ultra ஸ்மார்ட் வாட்சை எப்படி செட்டப் பண்ணனும் உங்களால பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா up to 9500+ ரூபீஸ் வர்த் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் உங்களால பெற முடியும்னு போட்டுருக்காங்க. கீழ இருக்க இந்த 100+ பிளான்ஸ்ல அந்த ரிவார்ட் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் frequently asked question கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இதுல இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தின ரெகுலரா எல்லாத்துக்கும் வர டவுட்ஸ் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதுக்குண்டான ஆன்சர்ஸும் இருக்கும். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க இதை யூஸ் பண்ண உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதுல நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது போக எப்போ பார்க்குற யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குனீங்க அப்படின்னா இந்த யூசர் மேனுவல் பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. இல்ல அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாட்ச் தனியா எடுக்கலாம். இங்க ஸ்ட்ராப் தனியா கனெக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்சுக்கு மேல ஸ்டார்டிங்ல ப்ரொடக்ஷனுக்காக பிளாஸ்டிக் ரேப்பர் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ ஃப்ரண்ட்ல இன்னொரு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. Tagg லோகோ போட்டு இது எல்லாமே டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்காக தான். இந்த வாட்சோட குவாலிட்டி ரொம்ப பிரீமியமா சூப்பரா இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பத்தி பார்த்தறலாம். இங்க வாட்சுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் டிஜிட்டல் க்ரோன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதோட யூசேஜ் பத்தி வீடியோல டீடைலா பேசலாம். அதுக்குரிய மைக் இருக்கு. அதுக்கு அடுத்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா சார்ஜிங் இன்புட் இருக்கு. அது போக ஒரு சில சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் அண்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த வாட்ச் கம்ப்ளீட்டா மெட்டலால தான் மேட் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு ஒரு ராயல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னே சொல்லலாம். குவாலிட்டி வைஸும் வேற லெவல்ல இருக்கு. இங்க டியூரபிலிட்டி பத்தி பேசுறப்ப இந்த வாட்ச் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு நீங்க ரன்னிங் வாக்கிங் எல்லாம் போறீங்க. ஸ்வெட் அதிகமா வருது. அந்த ஸ்வெட்லாம் இந்த வாட்ச்ல படுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட். இங்க சைஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் இருக்கும். இது போக இன்னும் ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளா இருக்கு. இங்க வாட்சுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அங்கேயும் கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப பிரீமியமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ஸ்ட்ராப்புக்கு வரலாம். நம்ம இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட். சோ ஸ்ட்ராப்புமே பிளாக் கலர்ல இருக்கு. இது ரீப்ளேசபிள் தான். இது வேணும்னா கழட்டிட்டு வேற கலர் ஸ்ட்ராப் வேணாலும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ராப் டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க. அத Tagg பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் ரொம்ப சாஃப்ட்டா டியூரபிளா இருக்கு. சோ கையில கட்டி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் கட்டியிருந்தா கூட கையில வேர்வை எல்லாம் வந்தாலும் பெருசா கையில எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த வேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பில்ட் பத்தி பேசுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஓவரால் வெயிட் 52 கிராம் தான். சோ கையில கட்டி இருக்கிறப்ப ஹெவியாவா இல்ல. ரொம்ப லைட்டா தான் இருக்கு.
எனவே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வேவ் கனெக்ட் அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சை எப்படி நம்ம இருக்க ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இதுக்கு டாக் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 5க்கு மேல இருக்கணும். இதுவே ஐபோன் அப்படின்னா iOS 9க்கு மேல இருக்கணும். அப்பதான் இந்த ஆப் காம்பேட்டிபிலிட்டியா இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல போய் டாக் ஸ்போர்ட்ஸ் ஆப் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எங்களோட யூசர் மேல அதுக்கப்புறம் பாக்ஸ்ல QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்கனாலும் இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இங்க ஜஸ்ட் 10 MB தான் ஃபைல் சைஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதையுமே 2 add அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல டாப்ல கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டாக் ஸ்போர்ட்ஸ் வாண்ட்ஸ் டு டர்ன் ஆன் ப்ளூடூத் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அலோவ் கொடுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அல்ட்ரா நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும். இப்போ அதை செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணதையும் வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் அதுவே சேஞ்ச் ஆயிருக்கும் 5.56. அதாவது இப்போ இங்க கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ப்ளூடூத் சிம்பிள் எனபிள் இருக்காது. இப்போ எனபிள் ஆயிருக்கும். இப்போ ஒரு சில ப்ராம்ப்ட் வந்து நம்ம போன்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் கால் வால்யூம் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்டேட் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல அப்கிரேடிங்னு வரும். இப்போ அப்கிரேட் சக்சஸ்னு வந்துருச்சு. டன் கொடுத்துடலாம். இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லயே டுடேல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது போக ஸ்லீப், ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், பிளட் ஆக்சிஜன், ஆட்டோ ரன்னிங் இது எல்லாமே உங்களால் செக் பண்ணிக்க முடியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அல்ட்ரா கனெக்ட் ஆயிருக்காலே அப்படிங்கிறது உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பேட்டரி 73% இருக்கு. நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேசஸ் நாடி சொல்லியிருந்தால இங்கே 200+ வாட்ச் ஃபேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்லிங்க மாறிடும். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் என்னவா நோட்டிஃபிகேஷன்ஸ் வாட்சில் தெரியணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இங்கே தெரியணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சோம்னா போதும். அதுக்கு டிவைஸ் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல டாக் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே எனேபிள் பண்ணி விடணும். இந்த ப்ராம்ப்ட்கெல்லாம் அலோட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வாட்ச்ல பார்த்துக்க முடியும். தென் இந்த ஆப் மூலமா உங்களால அலாரம் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப் மூலமா ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதர்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதாவது ஃபைண்ட் டிவைஸ், டைம் ஃபார்மேட், யூனிட் சிஸ்டம், டு நாட் டிஸ்டர்ப் இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களால ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது மூலமா ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டரை உங்களால எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு டைம் ஒருக்கா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். ஆல்சோ ஹார்ட் ரேட் வார்னிங்கும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க ஹெவியா ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க, உங்க ஹார்ட் ரேட் அதிகமா பம்ப் ஆகுது அப்படின்னா இதுல பிளட் பிரஷர் லெவல் அதிகமா இருப்ப உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். கடைசியா ப்ரொஃபைல் டேப்ல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற கோலும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டாப் ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே தான். இங்க ஃப்ரண்ட்ல 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது 2.5D கர்வ் டிஸ்பிளே. அந்த 4 கண்ணாடி பாத்தீங்கன்னா தெரியும் கர்வாயிருக்கமா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ஆல்ரெடி வேற ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல பார்த்திருப்பீங்க. அது என்ன ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவே இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய சைஸ் டிஸ்பிளே அதுவும் AMOLED பேனலோட வேற எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த டேக்ல கொடுத்துருக்காங்க. அது போக இங்க 600 nits பிரைட்னஸ் இருக்கு. நீங்க அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்றப்ப இந்த டிஸ்பிளே ரொம்ப விசிபிலிட்டியா இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இந்த டிஸ்பிளே என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களால கிளியரா பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு பிரைட்னஸ் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்றப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இங்க AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதுக்கு 60 Hz சூப்பர் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்க HD சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 368x448 பிக்சல் சப்போர்ட் இருக்கு இதுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்க என்ன பாத்தீங்கனாலுமே அந்த கலர் எல்லாம் நல்லா கிறிஸ்பா பிரீமியமா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல கிடைச்சதுனே சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கு. அது அனலாக் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த அனலாக் ஆப்ஷன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இந்த டிஜிட்டல் கிளாக்கும் செட் பண்ணிக்க முடியும். நீங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இதுக்காகவே ஆல்வேஸ் ஆன் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போய் அனலாக் கிளாக் வேணுமா டிஜிட்டல் கிளாக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரைஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆல்வேஸ் ஆன் ஆப்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் டு வேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் டு வேக் ஆகுது. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசேஜ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் பாக்ஸில் இருந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து இந்த ஸ்ட்ராப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் வாட்சை 100% கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிக்கங்க. நான் அந்த மாதிரி 100% கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணதுக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே சார்ஜ் ஸ்பீடில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆயிடுச்சு. இதோட பேட்டரி லைஃப் பற்றி வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த டிஃபால்ட் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட வாட்ச் ஃபேஸஸை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே இன்பில்டாக 9 ஸ்டாட்டிக் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு லைவ் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக இங்கே 200+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாக் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இந்த வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணலாம். இங்கே ரெட் அண்ட் பிளாக் கலரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அனலாக் வாட்ச் 2000 மாதிரி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இங்கே பாட்டம்லேருந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். அதை இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி என்ன மெசேஜ் அப்படிங்கிறத உங்களால் படித்து பார்த்துக்க முடியும். வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே டெலிட்டும் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே என்ன ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறத டேக் ஸ்போர்ட்ஸ் ஆப் மூலமாக போய் நீங்கள் செட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, அதுக்காக டார்ச் லைட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். டார்ச் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளே ஃபுல் பிரைட்னஸ் இருக்கும். அது போக இந்த டிஸ்பிளேவோட பிரைட்னஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே இருந்து செட்டிங்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது போக வைப்ரேட் மோட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வெதரும் இங்கே இருந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு சில பாடி டேட்டாஸ் பார்த்துக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்திருக்கீங்கன்னு பார்த்துக்க முடியும். அதை மேலே தூக்கி விட்டீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டெப்ஸ், மினிமம் எவ்வளோ ஸ்டெப்ஸ், எவ்வளோ மீட் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரி பர்ன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த டைமில் நடந்திருக்கீங்க, எல்லா டேட்டாவுமே உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்லீப் டேட்டா பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், SpO2 லெவல் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. வெதர் ரிப்போர்ட் பார்க்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதில் இன்னமும் ஒரு சில மெனு பார்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மெனு கொடுத்து உங்களுக்கு தேவையானது இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதில் குயிக் மெனு ஓப்பன் ஆகும். அதுலேயும் வெதர், டேட், டைம் எல்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். அதுலேயும் ஸ்டெப்ஸ், SpO2 லெவல், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், ஸ்லீப் இதெல்லாமே உங்களால் செக் பண்ணிக்க முடியும், மானிட்டர் பண்ணிக்க முடியும். வாட்சோட UI இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வாட்சோட ரொம்ப ஹைலைட்டான பாயிண்டான இந்த டிஜிட்டல் கிரவுண்ட் பட்டனை பற்றி பார்த்தரலாம். இந்த கிரவுண்ட் பட்டனை யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த வாட்ச் கூட ஏகப்பட்ட இடத்துல நேவிகேட் பண்ண முடியுது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரவுண்ட் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக வாட்ச் ஃபேஸை உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும், போய் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறப்ப டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸை இதை ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரவுண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஆப் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே உங்களால் ஈஸியாக போக முடியும். நான் அதுக்கு முன்னாடி UI பற்றி பேசுகிறப்ப ஆப் இன்டர்ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டேன். அதுக்கு இதுதான் ரீசன். சிம்பிளாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போய்க்க முடியும். இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த கிரவுண்ட் பட்டனை கிளாக் வைஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸை சிறுஸ் பண்ணிக்க முடியும். அதுவே இந்த ஆப் ஐக்கான பெருசு பண்ண நினச்சிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஆப் ஐக்கான பெருசு பண்ணிக்க முடியும். ஆல்சோ நீங்க மெனு செக்ஷன்ல இருக்கிறப்ப டச் யூஸ் பண்ணாம இந்த கிரவுண்ட் பட்டனை ஸ்க்ரோல் பண்றது மூலமா நீங்க கீழே வந்துக்க முடியும். அகைன் ஸ்க்ரோல் பண்றது மூலமா நீங்க மேலே போய்க்க முடியும். ஆல்சோ இந்த ஆப்ஸ் எல்லாம் கிரிட் வியூல இல்லாம லிஸ்ட் வியூக்கு நீங்க மாத்தினீங்கன்னா கூட இந்த கிரவுண்ட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க கீழே போய்க்க முடியும், அகைன் மேலே போய்க்க முடியும். எனிவே இந்த டிஜிட்டல் கிரவுண்ட் பட்டன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குதுன்னே சொல்லணும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், SpO2 லெவல்லாம் செக் பண்றப்ப அக்யூரசி இம்ப்ரூவ் பண்றதுக்காக சென்ஸ் பிளஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்டெப், ஸ்லீப், ஹார்ட் ரேட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க ஹார்ட் ரேட்ல HR 24/7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க அந்த டேக் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல போய் அதை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டே உங்க ஹார்ட் ரேட்டை இது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் டே உங்க ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்றப்ப பேட் லைஃப் கொஞ்சம் அடிவாங்க செய்யும். நெக்ஸ்ட் இங்க பிளட் பிரஷர், அதுக்கப்புறம் SpO2 லெவல்லாம் மல்டிபிள் டைம் செக் பண்ணோம். எல்லா டைமே ஓரளவுக்கு அக்யூரேசியா தான் வந்துச்சு. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் ப்ளூடூத் காலிங் தான். இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ல இருக்கு. இதுக்காக டேக் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்டார்டிங்ல ரீசன்ட் கால் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கடைசி அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் டயல் பேட் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணுமோ அந்த நம்பர் போட்டு கால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த நம்பருக்கு கால் பண்ற இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. சேவையை தொடர தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். இப்படி அசிங்கப்படுத்திட்டே குமார் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ண சொல்லிச்சு. நெக்ஸ்ட் இங்கே உங்கள் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த டேக் ஸ்போர்ட்ஸ் ஆப் இருக்குல்ல, அதில் போய் உங்கள் ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது அந்த கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் ஆயிரும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி இங்கேருந்தே டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். நான் செக் பண்ண வரைக்கும் இதில் இருந்த மைக் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம யாருக்காச்சும் கூட்டு பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுறது ஆப்போசிட்க்கு ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. நான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்க மைக் தானே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆப்போசிட் இருக்கவங்க எதுவுமே சொல்ல, நார்மலாக ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க. நல்லா தான் கேட்குதுன்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் இங்கே டேக்கை பாராட்டியாகணும். நல்ல மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருமே இந்த டைம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஃபோன் பேசுறதுக்கு இது ரொம்ப எனாஃப் தான். சாங்ஸே இதில் இண்டோரில் உட்காந்து கேட்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆல்சோ கால் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டோரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவே அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அவுட்டோர் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து கால் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குச்சு. அவுட்டோர் என்வாயன்மெண்ட் நார்மலாக இருந்துச்சு. பெருசாக நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசுறது ஆப்போசிஷன் கிளியராக கேட்டுச்சு, அவங்க பேசுறது நம்ம கிளியராக கேட்டுச்சு. பட் ஒரு சில என்வாயன்மெண்ட்டில் நாய்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி கால் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆல்சோ இங்கே வைப்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டீங்கன்னா கால் வரப்ப வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா கால் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மோடில் போனீங்கன்னா வைப்ரேட் ஆகணுமா இல்லை வைப்ரேட் அண்ட் ரிங் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா சாஃப்டாக இருக்கணுமா அப்படிங்கிறதையும் இங்கே எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ளூடூத் காலிங் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 3500 பட்ஜெட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டேக்கோட வெறும் கனெக்ட் அல்ட்ரா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வச்சு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வாய்ஸ் அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ஷன் தான். இதை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கூகுள் அசிஸ்டன்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதுவே ஐஃபோனாக இருந்தால் சிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் 250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மல் யூஸாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு நான் இந்த வாட்ச் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 4 இல்ல 5 கால்ஸ் ப்ளூடூத் மூலமாக இந்த வாட்ச் மூலமாக பேசுவேன். அதிகமாக இந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்சோ நான் இன்டோரில் தான் மோஸ்ட்டாக ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவேன். அதுவும் பிரைட்னஸ் 50 to 60% வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அவுட்டோருக்கு அதிகமாக போக மாட்டேன். பிரைட்னஸ் அதிகமாக வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்சோ இந்த டேட்டாஸ், அதாவது இந்த ஸ்டெப்ஸ், இந்த ஸ்லீப், இந்த ஹார்ட் ரேட் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக க்ளோஸ் டு 1 வீக் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் இருக்கும். இல்லைனாலும் மினிமம் 4 to 5 நாளைக்கு கன்ஃபார்மாக இதோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லாவே தாங்கும். பட் நீங்கள் அதிகமாக அவுட்டோரில் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவீங்க. பிரைட்னஸ் நார்மலாகவே 8 இருந்தால் தான் எனக்கு கண்ணு நல்லா தெரியும். அதில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது போக ஒரு நாளைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த ப்ளூடூத் மூலமாக நான் பேசுவேன். இந்த ஸ்பீக்கர் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது போக இந்த ஹார்ட் ரேட்டெல்லாம் நான் ஒரு டைம்லாம் செக் பண்ண மாட்டேன். HR 24/7 எனேபிள் பண்ணி விட்டு ஃபுல்லாக இந்த ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணுவேன். அது போக நாளைக்கு 2 to 3 மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஜிம்முக்கெல்லாம் போவேன். அப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சில் அந்த டேட்டாவெல்லாம் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் தாங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பேட்டரி லைஃப் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா லோ பவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட 20% பேட்டரி லைஃப் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எனேபிள் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும். பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி லைஃபை பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த லோ பவர் மோட் எனேபிள் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு பிடிச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனை லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போக முடியல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் நீங்கள் லாக் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணாதான் உள்ள போக முடியும். அது மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஆன் பண்ணி பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணீங்கன்னா இங்கே உங்களால் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் செக்யூராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வாக்கிங், ரன்னிங் மட்டும் இல்லாமல் சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்கே இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா பாப்புலர் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களால் பார்த்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களோ அந்த டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸ் இதில் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரீத் ட்ரைனிங்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கணும் நம்ம இங்கே பார்த்துடலாம். அதை செலக்ட் பண்ணி ஆல்ரெடி ஃபோனில் நம்ம சாங்ஸ் வச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணலாம். மாமா ஓ சொல்றியா மாமா. இங்கே மியூசிக் பிளேயர் பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதுலேருந்து வர அந்த ஆடியோ அவுட்புட் ஓரளவு கிளியராக நல்லாவே கேட்குது. நீங்கள் இண்டோரில் இருந்தீங்கன்னா என்ன சாங் கேட்குறீங்க அப்படிங்கிறத உங்களால் நல்லாவே கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எங்கேயாவது தூரத்தில் கிம்பலில் மாட்டிருக்கீங்க, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் இருக்க ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பிக்சர் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுவும் டைமர் ஓடி இங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ எடுத்துருச்சு. இந்த ஆப்ஷனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே அலாரம் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டாப் வாட்சே இருக்குது, கவுண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் ஆப்ஷனும் இருக்குது. அது போக இன்ட்ரெஸ்டிங்காக கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் கேம்ஸும் இருக்குது. ஃப்ளாப்பி பேட் அப்படிங்கிற கேமும் 2048 அப்படிங்கிற கேமும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே விளையாட இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த 2048 அப்படிங்கிற கேம் உங்களை எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங்க்கு ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கூட. அது போக தியேட்டர் மோட், இன்-ஆப் GPS ட்ராக்கிங்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. ஆல்சோ 5 days வெதர் ரிப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 12 months வாரண்டி இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸாக 3499 ரூபாய்க்கு இப்போ அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்க ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் பை லிங்க் நம்ம வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் ஆன 3999 தான் இந்த வாட்சை சேல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்சை இன்னமும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இதோட லாங் டர்ம் ரிவ்யூ வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். அதுக்கு மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.